தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, தாழ்மையை கற்பித்தவரே, எங்களோடு வாழ்கிற தூய ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்விலே நீர் தந்த இந்த புதிய நாள், காலை வேளை, இந்த காலை தியானம், இதை நிறைவாக்கும் உமது கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே இதை நிறைவாக்கும், ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வழியே வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் இணைந்து கடவுளை போற்றும் வண்ணம் கீர்த்தனை 277 பழைய கீர்த்தனையில ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் சோத்திரம் இப்பாடலை பாடி நாம் கடவுளை போற்றுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கயம் மாத்திர. சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவனை தீரே. அந்தடைவாயே பகலிலும் கிருபை யாகவாதரிப்பீரே. இருதயந்தனை நீர் புதியதேயாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். நாவிழி செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீர் காரும். தீவினை விலகி நான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். கை காலால் நான் பாவம் புரியாமல் கத்தனே துணை நில்லும். துய்யனே உம்மால்தான் எனதிதயம் தூய் வழியே செல்லோ. ஊழியந்தனை நான் உண்மையாய் செய்ய உதவி நீர் செய்வீரே. ஏழை நான் உமக்கே இசையனல் ஆவி இன்பமாய் பெய்வீரே. அத்தனே உமது மகிமையை நோக்க அயலான் நலம் பார்க்க சித்தமாயருளும் மெய் விசுவாசம் தேவனே உமக்கேற்க. இன்றும் என் மீட்பை பயம் நடுக்கத்தோடே அடியேன் நடத்த பொன்றிடா பலமே தாரும் என் நாளை பூவுலகில் கடத்த. இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும். தந்தையே நானதற்குதவியாயிருக்க தற்பராவரம் தாரும். ஐயனே உமது திருவடிகளுக்கே
ஆயிரம் தரம் ஸ்தோத்திர மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கையும் மாத்திர. அன்பானவர்களே, நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்தி ஆண்டவர் திரு சமூகத்திலே ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்மையின் அரசராய் எங்களிடையே வந்தவரே, உமக்கு நன்றி படைக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே, எங்களை தாழ்த்துகிறோம், கரங்களில் தருகிறோம். உமக்கும் உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக செய்த தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். உமது பிரசன்னத்தினால இந்த வேலையிலே நிரப்பும், ஆசீர்வதியும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பகுதி மத்தேயு 21:1 தொடங்கி 5 முடிய நாம் படிக்க கேட்போம். மத்தேயு 21:1 தொடங்கி 5 முடிய. எடுத்தவர்கள் நீங்கள் படிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடன் அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் தியானிப்பதற்கான தலைப்பு தாழ்மையான ராஜாவிடம் திரும்புதல், ரிட்டர்ன் டு த ஹம்பிள் கிங் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாழ்மையான ராஜா. அரசர் என்று சொன்னாலே அங்கே அதிகாரம் இருக்கும், அங்கே ஆளுமை அல்லது அதற்கான ஒரு உயர்ந்த அல்லது மேன்மையான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். ஆனால் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் ராஜாதி ராஜாவாய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவோ நம்மிடையே ஒரு தாழ்மையின் வடிவெடுத்து வருகிறார். தாழ்மையின் வடிவெடுத்து வந்த ஆண்டவர் இயேசு நம்மிடையே வாழ விரும்புகிறார். இந்த தாழ்மையின் அரசர் இயேசு. இந்த நேரத்துல ஆண்டவர் இயேசுவை குறித்து தான் நாம் சற்று சிந்திக்க இருக்கிறோம். இவர் தாழ்மையின் வடிவெடுத்தார். இந்த ஒரு வாரம் த பேஷன் வீக் என்று சொல்லுகிறார்கள், பாடுகளின் வாரம். ஆண்டவர் இயேசு பாடுபட்ட வாரம். இந்த பாடுபட்ட வாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பாடுகளை ஏற்றார், எதற்காக இந்த பாடுகளை ஏற்றார் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம் வாழ்விலே அதை செயல்படுத்த நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்துல படித்த பகுதியில 4-5 வசனத்துல, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய்
கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்க தரிசனம் நிறைவேற, இறை வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் தம்மை ஒப்புக் கொடுக்கிறார். இதை சகரியா தீர்க்கர் குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது, சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, சீயோன் குமார்த்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்று ஏசாயா கூறிய இறை வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகிறது. அவர் ரட்சிக்கிறவராக, நீதி உள்ளவராக, தாழ்மை உள்ளவராக, சியோன் குமார்த்தியே, இஸ்ரவேல் மக்களே, எருசலேம் மக்களே, உலகத்தின் மக்கள் அனைவரும் கண்ணோக்கி பாருங்கள், இந்த தாழ்மையின் ராஜா உங்களிடையே வருகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் இயேசு அந்த பவனியை மேற்கொள்ளுகிறார். நாம் சிந்திக்கலாம், இயேசு கிறிஸ்து தாழ்மையை மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு இந்த பவனியிலே மிக குறிப்பிட்டு சொல்லுகிற அல்லது தெளிவுபடுத்துகிற விஷயம், தாழ்மையை அவர் கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். அவருடைய ஊழிய காலத்துல யோவான் 13ஆம் அதிகாரத்துல சீடர்களை அழைத்து தாழ்மையின் தெளிவை, தாழ்மையின் மாதிரியை அங்கே காண்பிக்கிறார். சீடர்கள் பாதங்களை கழுவி விருந்து கொடுக்கிறார். அந்த கடைசி திருவிருந்தை சீடர்களோடு அவர்கள் காலடிகளை கழுவி விருந்து கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்துல சீடர்கள் ஒவ்வொருவரும் விட்டு போகிற அந்த இரவு நேரத்துல, ஒருவர் என்னை தெரியாது என்று மறுதலிக்க போகிறார். ஒருவர் 30 வெள்ளிக்காசுக்காக தன்னை காட்டி கொடுக்க போகிறார். 30 காசுக்கு காட்டி கொடுக்கிற யூதாசின் கால்களை ஒரு புறத்துல என்னை தெரியாது என்று சொல்லக்கூடிய பேதுருவின் கால்களை, இன்னொரு புறத்திலே அந்த கெத்செமனே தோட்டத்திலே தம்மை யாரென்றே தெரியாது என்ற திக்கற்ற நிலையில விட்டு ஓடப் போகிற, தங்கள் உயிருக்கு பயந்து போகிற அந்த சீடருடைய கால்களை கழுவி அந்த மாதிரி, அதாவது தாழ்மையின் மாதிரியை ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் பவுல் தன் வாழ்விலே இந்த தாழ்மையின் அரசரை தன் உள்ளத்துள்ளாய் ஏற்றுக்கொண்டவராக பிலிப்பியருக்கு எழுதுகிற போது அங்கே கிறிஸ்டாலஜி என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தியலிலே ஆண்டவர் இயேசுவின் தாழ்மையின் உச்சத்தை தெளிவுபடுத்துகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அதுல 7-8 மட்டும் படிக்கிறேன். அந்த பகுதி இயேசு கிறிஸ்துவின் அந்த தாழ்மையின் உச்சத்தை அங்கே அழகுற எழுதுகிறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடிமையின் வடிவெடுத்தார், தாழ்மையோடு தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்காக, தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதற்காக, தன்னை நமக்காக சிலுவையிலே மரித்து தம் ஜீவனை விடுவதற்காக தாழ்த்தின இயேசு, தாழ்த்தின ராஜா நம்மிடையே வருகிறார். இந்த தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்கே பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரில் ஒருவர் தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் என்ன செய்கிறேனோ அதை நீங்களும் செய்யுங்க என்று சொல்லி அதை செய்து காண்பித்ததுதான் யோவான் 13ஆம் அதிகாரம். இந்த தாழ்மையின் ராஜா சியோன் குமார்த்தியே உங்களிடையே வருகிறார். அவர் கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் அவர் ஏறி வருகிறார். ஏனென்றால் அவர் தாழ்மையின் ராஜா, பிறப்பே தாழ்மையில் வெளிப்படுத்தியவர். தொழுவத்திலே, மாட்டு தொழுவத்திலே இப்பொழுது ராஜா கழுதை மீது பவனியாக வருகிறார். இந்த ராஜா இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக கொடூர சின்னமாய் கொலைக்கு அறிவே அந்த சிலுவையை சுமந்து இந்த வீதியிலேயே போக போகிறார். ஏனெனில் மனிதரை ரட்சிக்க, அவர் நீதியை வெளிப்படுத்த, அவர் நமக்காக
தம்மை தாழ்த்தினார் என்பதை அங்கே நாம் கண்டுகொள்ள, நம் வாழ்விலே மாற்றத்தை கண்டுகொள்ள, நாம் ரட்சிக்கப்பட, இந்த தாழ்மையை நாமும் வெளிப்படுத்தி வாழ அவர் நமக்கு முன்பதாக ஆண்டவராய், தலைவராய், மீட்பராய், இரட்சகராய் முன்னிருந்து செயல்படுத்தி காண்பிக்கின்றார். அவர் வாழ்ந்து தம்மையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழப் போகிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில நாம் சிந்திக்கலாம், இந்த தாழ்மை நம்மிடையே எப்படி இருக்கிறது? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருவர் ஜெபிக்க செல்கிறார்கள், ஆயக்காரனும் பரிசேயனும். பரிசேயன் பல நிலைகளிலே பட்டியல் போட்டு வேண்டுகிறார். ஆயக்காரனோ தன் கரங்களை மார்பில் அடைத்தவனாக, ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று வேண்டினார். ரட்சிக்கப்பட்டவனாய் வீடு திரும்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிலே விரும்புவது தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மையாய் ஒருவரிலோ தாழ்மையா வாழுங்க. இந்த லெந்து காலத்திலே நம்மை சிந்திப்போம். எத்தனை மேட்டிமையான சிந்தைகள், எத்தனை நான் என்கிற ஆணவம், ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் விட்டொழித்து தாழ்மையை கற்றுக்கொண்டு தாழ்மையாய் வாழ்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாம போய் சிந்தித்து பார்க்கலாம். நம் வாழ்க்கையில, நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய உறவுகளிலே இந்த தாழ்மை நம்மிலே வெளிப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து அகிலத்தையும் படைத்த ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தமும் அடிக்கப்படுகிற ஆட்டை போல இழுத்து செல்லப்பட்டார். அவர் வாயை திறக்கல, தாழ்மையாய் இருந்தார். சிலுவையிலே தம்மை அத்தனை துன்பங்களுக்கும் அர்ப்பணித்தார். சிலுவையிலே தம் ஜீவனை நமக்காக இழந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஜெய கிறிஸ்து நம்மை அழைப்பது, ஒருவரில் ஒருவர் தாழ்மையாய் இருங்கள். இந்த தாழ்மையான ராஜாவிடம் திரும்புங்க, நீங்க இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். நாம் சிந்திப்போம். அமண்டா ஸ்மித் என்கிற உலக புகழ்பெற்ற கருப்பின நற்செய்தியாளர் 1837ஆம் ஆண்டு அமெரிக்க தேசத்துல அடிமைகளான பெற்றோருக்கு பிறந்த ஒரு பெண் ஆவார். ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமை தொழிலுக்கு விலைக்காக வாங்கப்பட்ட அடிமை வேலை செய்த பெற்றோரின் மகள் அமண்டா ஸ்மித். இவர்கள் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்து இங்கிலாந்து, இந்தியா, ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் திருப்பணியை செய்தவர். 1878ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்துல, 1879 தொடங்கி 81 முடிய இந்திய தேசத்துல ஆண்டவருடைய பணியை நற்செய்தியாக அறிவித்து திருப்பணி செய்தவர். கருப்பின குழந்தைகளுக்காக இல்லம் அமைத்து சேவை செய்தவர். மேற்கு ஆப்பிரிக்காவில லைபீரியா, சியரா லியோன் ஆகிய பகுதிகளில 8 ஆண்டுகள் அந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்டு மிஷனரி பணியை செய்தவர். இவர் தாழ்மையின் அடையாளம் என்று இன்றளவும் மக்களால் சொல்லப்படுகிறவர், அடையாளப்படுத்தப்படுகிறவர். இனவெறி மற்றும் கடினமான சூழ்நிலையில் மத்தியில அவர் தாழ்மையின் மாதிரியை வெளிப்படுத்தி பணி செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊழிய களத்துல அமண்டா ஸ்மித் தொழில்முறை பெண் கல்வியை கற்றுத்தர தொழிற்கூடம் அமைத்து அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சேவையை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு புறத்திலே நற்செய்தி பணி, ஒரு புறத்திலே மக்களுக்கான சேவை, சமூக பணி, ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு அனாதை இல்லம் அமைப்பது, தொழிற்கல்வி கற்றுக் கொடுப்பது, மற்றொரு புறத்திலே இனவெறிக்கு எதிராக அமைதியான நிலையிலிருந்து அந்த மக்களுக்கான வாழ்வை எப்படி அளிப்பது என்று ஆண்டவர் இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி பணி செய்த இந்த அமண்டா ஸ்மித்
1915 ஆண்டு இறை அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்வு முடிகிறது. இந்த அமண்டா ஸ்மித் அவர்கள் உலகத்தில் அறியப்படுகிற மிஷனரிகளிலே இவரும் ஒரு தாழ்மையின் மாதிரி என்று மிக குறிப்பிட்டு சொல்லப்படுகிறார். நாம் சிந்திக்கலாம், ஏசாமி நம்மில் எதிர்பார்ப்பது, மகனே மகளே, உன் வாழ்விலே இந்த தாழ்மை இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் தம்மையே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். அவர் தாழ்மையின் வடிவெடுத்து அவர் அடிமையின் ரூபமாக தம்மை ஒப்பு கொடுத்தார், தாழ்த்தினார். அந்த தாழ்த்தின இயேசு நம்மிலே வாசம் செய்ய, நமக்குள்ளாய் வாழ அவர் இடம் கேட்கிறார். அவருக்கு இடம் அளிப்போமா? நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் இந்த தாழ்மையை இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போமா? கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த திருவார்த்தைகளை ஆண்டவர் தாமே நமக்கு நிறைவாக்கி தருவாராக. ஆமென். நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரித்து உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இணைந்து துதிப்பாடல்ல 104வது பாடல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடிடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் தோளினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதிய ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதி படுத்தினார்.
அலைகளை அமர்த்தியவர் அமைதி படுத்தினார். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அன்பானவர்களே, நாம் நிறைவாக ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தோடு முடிப்போம். துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தாழ்மையாக வாழுங்கள் என்று போதித்தீர். அதை உம் வாழ்விலே சாதித்து காண்பித்தீர் சுவாமி. நீர் பிறந்த பொழுது அந்த தாழ்மையின் அடையாளம், ஊழிய பாதையிலே அந்த தாழ்மையின் அடையாளம், தொடர்ந்து சிலுவையிலே அந்த தாழ்மையை வெளிப்படுத்தினீர். உம்மை துன்புறுத்தினவர்களை, அடித்தவர்களை, மிகவும் அதிகமாக அவமானப்படுத்தினவர்களை எல்லாம், சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை எல்லாம் மன்னிக்க வேண்டினீர். தாழ்மையின் உச்சத்தை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சிலுவை காட்சிகள் எங்கள் கண் முன்னிக்கும் பொழுது நாங்களே மாத்திரம் ஆண்டவரே தாழ்மையை வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொடுத்தீர். நீர் மரித்து உயிர்த்தெழுந்து கட்டளையிட்டீரே, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல இனத்தாரையும் சீடராக்குங்கள், அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொண்டவற்றை அவர்களுக்கு போதியுங்கள் என்று கட்டளையிட்டீரே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்மையின் ராஜாவாய் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர். அதிகாரம் செய்கிற ராஜா அல்ல, ஆட்சி செய்கிற ராஜா அல்ல, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற ராஜாதி ராஜா எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரை, பாவிகளை ரட்சிக்கிற, எளிய மக்களோடு இணைந்து கொள்ளுகிற, தூய்மையான உள்ளம் கொண்ட மக்களோடு தன்னை இணைத்து வாழ்கிற இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலை தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும். அவர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க தங்கி தாபறீங்க. அவங்க தேவையெல்லாம் சந்திங்க. உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. குறைவெல்லாம் நீங்கி போகட்டும், நிறைவா வாழட்டும், மக்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும், உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உலக நாடுகளின் போர்ச்சூழல் மாறி போகட்டும் ஐயா. அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதான பிரபுவாகிய நீர் எல்லா தலைவர்களோடும் பேசுங்க ஐயா. எல்லா ராஜாக்களோடும் எல்லா அதிபதிகளோடும் பேசுங்க. ராஜாதி ராஜாவாகிய நீர் சர்வ வல்லமை பொருந்தினவர். ஒவ்வொரு மனிதர் உள்ளத்திலும் இடைப்படுகிற கர்த்தர். அதிகாரிகளோடு அதிபதிகளோடு நீர் பேசி சமாதானத்தை உண்டு பண்ணும். உம்மாலே கூடும் நாள் விசுவாசிக்கிறோம். இப்போதும் இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம், ஆண்டவர் இயேசுவின் காயப்பட்ட கரம் எல்லாரையும் தாங்கட்டும் சுவாமி. உம் கிருபையின் கரத்துல தாழ்த்துக்கிறோம். ஏசையா, நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக மீண்டுமா எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில எங்களோடு இருக்கிறீர், எமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த நாள் முழுதும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்க இருந்து வழிநடத்துங்க. உம் கரத்துல தாழ்த்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லோரையும் ஆசீர்வதி. அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்லுகிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.